தொகை மதிப்பு புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 3225.6 பில்லியன் ரூபாவாகும். புதிய அறிக்கை ஒன்று இப்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒதுக்கீடு 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 5.2% துரித வளர்ச்சியை கண்டுள்ளது. முதலாவது காலாண்டில் 4.8 வீதம், இரண்டாவது காலாண்டில் 4.9 வீதம். அதன்படி முதலாவது அரைப்பகுதியில் 4.8 வீத பொருளாதார அபிவிருத்தி காட்டப்பட்டது. அதேபோன்று மூன்றாவது காலாண்டில் 5.4 வீதம் அதிகரித்துள்ளது. மூன்றாம் காலாண்டில் கைத்தொழில் பிரிவு 8.1 வீத வளர்ச்சியையும், விவசாயத்துறை 3.6 வீத வளர்ச்சி பதிவு செய்துள்ளன. தொழிற்துறையை நாங்கள் எடுத்து பார்த்தால் கனி எண்ணெய், சுத்தப்படுத்தப்பட்ட எண்ணெய் 183 வீத வளர்ச்சி அடைந்துள்ளது. சேவைகள் பிரிவு 3.5 வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கடன் சுமை அதிகரித்துள்ளதா? அது தொடர்பிலும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். நவம்பர் மாத நடுப்பகுதியில் நமது கடன் 37.640 பில்லியன் ரூபாவாகும். இதற்கு முன்னர் இருந்த தொகையை எடுத்து பார்த்தால் பாரி அதிகரிப்பு இடம்பெறவில்லை. எந்த வகையிலும் தேவையற்ற கடன் வாங்கப்படவில்லை. அதன்படி வெளிநாட்டு கடன் 36.23 பில்லியன் அமெரிக்க டாலர் உள்ளது. வெளிநாட்டு கடன் தொடர்பில் அதனை எதிர்வு கூறலுடன் அந்த இலக்குடன் சேர்ந்து பயணிக்கின்றோம். 28 தொடக்கம் 30 வரையான ஆண்டு கால பகுதியில் செலுத்தப்பட வேண்டிய வெளிநாட்டு கடன் தொகை தவணை கட்டமாக சராசரியாக 2.5, 2.6, 3.2 பில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டும். ஒரேடியாக அனைத்து முயன்றுவிடப் போவதில்லை. வெளிநாட்டு கையிருப்பினை அதிகரிக்க அரசாங்கத்தின் திட்டம் என்ன? வெளிநாட்டு கையிருப்பினை அதிகரிக்கும் போது செலவை குறைக்கின்ற கையிருப்பையும் வைத்துக் கொள்ள முடியும். செலவை கூட்டியும் கையிருப்பினை அதிகரிக்க முடியும். இப்போது சில வரையறைக்கு நாம் வந்துள்ளோம். 6.2 பில்லியன் அளவுக்கு வந்துள்ளோம். செலவினை அதிகரித்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கு திட்டம் தீட்டியுள்ளோம். அதன்படி அந்த இலக்கினை அடையும் போது அந்த கையிருப்பினை அதிகரிக்க முடியும்.